வணக்கம். ஜனவரி 4ஆம் தேதி இன்னைக்கு திங்கட்கிழமை 12:30 மணி அளவில் பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். கெய்னர்ஸ், லூசர்ஸ் மற்றும் நிஃப்டியில் செக்டர் வைஸ் பெர்ஃபார்மன்ஸ், ஹை வால்யூம் பட்டியலில் இருக்கிற சில ஸ்டாக்ஸும் 52 வீக் ஹை மற்றும் லோ செட்ன சில ஸ்டாக்ஸும் விரைவாக பார்க்கலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க, இது 12:30 மணி அளவில் இன்றைக்கி நடந்த விஷயங்கள். முக்கியமான டிஸ்க்ளைமர், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு பண்ணுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்குங்க. ரிஸ்க்கு புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க்கு புரியலைன்னா தயவு செஞ்சு இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ருப்பி டிரைவர் சேனலை சப்போர்ட் பண்ணி ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தெரியாதவங்களுக்காக தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். நிஃப்டி இன்றைக்கி மதியம் 12:30 மணி அளவில் க்ரீனில் ட்ரேட் ஆகி கொண்டிருக்கு. 57 புள்ளிகள் அதிகம் பெற்று முந்தின க்ளோஸை விட 0.4% அதிகமாக ட்ரேட் ஆகி கொண்டிருக்கு நிஃப்டி. ஸோ பார்க்கும்போது க்ரீனாக சாலிடாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் வாலட்டைலாக தாங்க இருந்தது. அந்த வாலட்டிலிட்டியை விரைவாக பார்க்கலாம். முக்கியமாக கவனிக்க வேண்டியது, வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் 3% அதிகரிச்சிருந்தது. பிஇ ஃபஸ்ட்டு ஜனவரி பார்த்திங்கன்னா 38.55, இரண்டுமே அதிகமாகத்தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி ஓப்பன் பார்த்திங்கன்னா 14,104. ஸோ 14,100 இன்றைக்கி ஓப்பனிங்லேயே பிரேக் ஆச்சு. போன க்ளோஸ் பார்த்தீங்கன்னா 14,018. ஸோ இது போன க்ளோஸை விட கிட்டத்தட்ட 86 புள்ளிகள் அதிகமாக கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு. ஸோ உடனே ஹை அடித்தது 14,114. அதுக்கப்புறமாக அங்கேருந்து ஒரு வீழ்ச்சி அது. அதை நம்ம 15 மினிட் சார்ட்டில் கிளியராக பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது 15 மினிட் சார்ட். ஸோ கேப் அப் இருந்திருக்கு ஃபஸ்ட்டு. அது ஒரு 86 புள்ளிகள். அதுக்கப்புறமாகவே ஹையை அடிச்சிருக்கு. ஹையான 14,114. அதுக்கப்புறம் ஒரு 11 மணி அளவில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய செல் ஆஃப் இருக்குது. இதுக்கு என்ன காரணம் தெரியலைங்க. ஏதாவது நியூஸ் இருந்திருக்குன்றதை பார்க்கணும். ஆனால் ஒரு பெரிய செல் ஆஃப் இருந்திருக்கு. ஸோ அது எங்கே லோவில் போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 13,953. ஸோ ஹையிலிருந்து இந்த லோ பார்த்தீங்கன்னா எவ்வளவு இறங்கி இருக்குன்னா கிட்டத்தட்ட 161 புள்ளிகள் இறங்கி இருக்குது ஹையிலிருந்து. அதனால தான் இந்த வாலட்டிலிட்டி சொன்னேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லோவை அடித்ததுக்கு அப்புறமாக இந்த லோ பார்த்தீங்கன்னா 2 நாட்களுக்கு முன்னாடியும் அதே லோவில் தான் இருந்திருக்கு. ஸோ அங்கேருந்து ஒரு சப்போர்ட் திருப்பியும் பையர்ஸ் மேலே கொண்டு போயிருக்காங்க. ஸோ லோவிலேருந்து இப்போ கரண்ட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற ப்ரைஸுக்கு 125 புள்ளிகள் அதிகமாக மேலே ஏறி இருக்குது. ஸோ அதுதான் அந்த வாலட்டிலிட்டி சொன்னாங்க. ஸோ 166 புள்ளிகள் ஹையிலிருந்து விழுந்தது. அதுக்கப்புறம் 125 புள்ளிகள் லோலேருந்து இப்போ கரண்ட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற வேல்யூக்கு ஏறி இருக்குது நிஃப்டி. செக்டர் வைஸ் பர்ஃபார்மன்ஸ் இன்றைக்கி மதியம் 12:30 மணி வரைக்கும் பார்க்கும்போது மெட்டல் செக்டர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 3.4% அதிகரிச்சிருக்கு. ஐடி செக்டர் 1.68% அதிகரிச்சிருக்கு. நிஃப்டி ஃபார்மாவும் 1% அதிகரிச்சிருந்தது. ஆட்டோ செக்டர் கிட்டத்தட்ட 1% அதிகரிச்சிருந்ததுங்க. எஃப்எம்சிஜி 0.55% அதிகரிச்சிருக்கு. பப்ளிக் செக்டர் பேங்க் 0.35% அதிகரிச்சிருக்கு. மீடியா செக்டர் ஃப்ளாட்னு சொல்லாங்க, 0.14% அதிகரிச்சிருக்கு. ரெட்டில் இருக்கிற செக்டர் பேங்கிங் செக்டர் தான். பேங்கிங் செக்டர் 0.11% இறங்கியிருக்கு. பிரைவேட் பேங்க்ஸ் 0.12% இறங்கியிருக்கு. ஃபினான்ஷியல் செக்டரும் 0.14% இறங்கியிருக்கு. ரியாலிட்டி செக்டர் தான் அதிகபட்சமாக இறங்கியிருக்கு. 0.38% இறங்கியிருந்தது. நிஃப்டி கெய்னர்ஸில் ஸ்டீல் செக்டரை சார்ந்த டாடா ஸ்டீல், ஹிண்டல்கோ லீடிங்கில் இருக்காங்க. கெயிலும் இன்றைக்கி 3.5% அதிகரிச்சிருந்தது. ஐஷர் மோட்டார்ஸ் கிட்டத்தட்ட 3% அதிகரிச்சிருந்தது. ஓஎன்ஜிசியும் கிட்டத்தட்ட 3% அதிகரிச்சிருந்தது. டாப் 5 லூசர்ஸ் நிஃப்டியில் பார்க்கும்போது ஹீரோ மோட்டோகார்ப் 1.4% இறங்கியிருந்தது. கோட்டக் பேங்க் 1.3% இறங்கியிருந்தது. அதானி போர்ட்ஸ் 1.1%, டைட்டன் 1% இறங்கியிருந்தது. பஜாஜ் ஃபினான்ஸ் 0.74% இறங்கியிருந்தது. பிஎம்எல் கம்பெனி இன்றைக்கி இன்ட்ராடேயில் 7.7% அதிகரிச்சிருந்தது. நம்ம வீக்கெண்டில் பார்த்துருந்தோம் ஒரு நியூஸு. கவர்மெண்ட் அவங்க கையில் இருக்கிற 53% ஷேரில் 26% ஷேரை விற்க போகிறதாக முடிவு எடுத்திருக்காங்க. அது கூட ஒரு காரணமாக இருக்கலாம் இன்றைக்கி இன்ட்ராடேயில் கெயின் ஆனது இந்த கம்பெனி. அது தவிர நம்ம வீக்கெண்டில் ஆட்டோ நம்பர்ஸை பார்த்துருந்தோம். ஆட்டோட சேல்ஸ் நம்பர்ஸை பார்த்துருந்தோம் டிசம்பருக்குரியது. ஸோ ஐஷர் மோட்டார்ஸும் டாடா மோட்டார்ஸும் பாசிட்டிவாக இன்றைக்கி 3% அதிகரிச்சிருந்தது. அசோக் லைலாண்ட் இன்ட்ராடேயில் 6% அதிகரிச்சிருந்தது. அவங்க ஆட்டோ சேல்ஸ் நம்பர்ஸும் வெளியிட்டிருந்தாங்க. என்சிசி கம்பெனி பற்றியும் ஒரு நியூஸை பார்த்துருந்தோம் வீக்கெண்டில். ஹைதராபாத்தை சார்ந்த இந்த கம்பெனியில் டிசம்பர் மாதத்தில் ராகேஷ் சுன்சுன்வாலா இன்வெஸ்ட் செஞ்சிருந்தார். அதே டிசம்பர் மாதத்தில் கம்பெனிக்கு 8,900 கோடி ரூபாய்க்கான ஆர்டர் கிடைத்திருந்தது அப்படின்றத நியூஸும் பார்த்துருந்தோம். ஸோ அந்த கம்பெனியும் இன்னைக்கு பாசிட்டிவில் 4% இன்ட்ராடேயில் அதிகரிச்சிருந்ததுங்க. அதானி கிரீனும் ஒரு கவர்மெண்ட்டோட டெண்டரை வின் பண்ணியிருந்தது நியூஸ் வீக்கெண்டில் பார்த்துருந்தோம். அவங்களும் இன்னைக்கு பாசிட்டிவாக 2% இன்ட்ராடேயில் அதிகரிச்சிருந்தாங்க.
ஃபெடரல் பேங்க் இன்னைக்கு இன்ட்ராடேல 4.5% அதிகரிச்சிருந்ததுங்க. 2 நியூஸ்கள் இருக்கு. இது கூட காரணமாக இருக்கலாம். மோத்திலால் ஓஸ்வால் புரோக்கரேஜ் கம்பெனி பை ரேட்டிங் குடுத்துருக்காங்க இந்த கம்பெனிக்கு. அவங்களோட டார்கெட் பார்த்தீங்கன்னா ரூ. 80. இப்போ ட்ரேட் ஆயிட்டு இருக்கிறது ரூ. 70 கிட்டத்தட்ட நினைக்கிறேங்க கம்பெனி. ஸோ ரூ. 80 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு இந்த புரோக்கரேஜ் சொல்லியிருக்காங்க. அது தவிர கம்பெனி இன்னொரு ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த டிசம்பர் குவார்ட்டருக்கான புரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா 11.8 மன்னிக்கவும் புரொடக்ஷன் இல்லைங்க. டெபாசிட் வந்து 11.8% அதிகரிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இயர் ஆன் இயர், அதாவது இந்த குவார்ட்டர் டிசம்பர் குவார்ட்டர் 2020 கூட போன வருஷம் 2019 டிசம்பர் குவார்ட்டரை கம்பேர் பண்ணும்போது 11.8% டோட்டல் டெபாசிட் அதிகரிச்சிருக்குன்ற ஒரு நியூஸும் வெளியிட்டிருக்காங்க கம்பெனி. ஸோ அதுவும் பாசிட்டிவாக முடிந்திருக்கலாம். சாம்பல் ஃபர்டிலைசர்ஸில் ஒரு பாசிட்டிவான நியூஸ் இருக்குங்க. இன்றைக்கி ஒரு இன்ட்ராடேலேயும் 3% கெயின் ஆயிருக்கு. அந்த நியூஸு கூட காரணமாக இருந்திருக்கலாம். நியூஸ் என்னென்னா, ப்ரொமோட்டர்ஸ் 4 லட்சம் ஷேர்ஸை பிளட்ஜ் பண்ணதை ரிவோக் பண்ணியிருக்காங்க அப்படின்ற நியூஸ் வெளியாயிருக்கு. கவர்மெண்ட் ஓன் பண்ணுற ராஷ்ட்ரிய கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபர்டிலைசர்ஸ் லிமிடெட், கவர்மெண்ட் ஓன் பண்ணுறன்னா அதிகமாக ஷேர்ஸ் வச்சுருக்காங்க. 75% வச்சுருக்காங்க. இது செப்டம்பர் 2020 டேட்டா பிரகாரம் screener.in சோர்ஸ்லேருந்து எடுத்துருக்கிறதுங்க. ஸோ 75% கவர்மெண்ட் வச்சிருக்கிற இந்த கம்பெனியில் கவர்மெண்ட் 10% விற்க போகிறதாக முடிவெடுத்திருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் வந்து நிறைய டைவெஸ்ட்மெண்ட், டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. அவங்க ஷேர்ஸை விற்கிறாங்க பணம் தேவைப்படுறதுனால. ஸோ கிட்டத்தட்ட 3% இன்றைக்கி இன்ட்ராடேல ராஷ்ட்ரிய கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபர்டிலைசர்ஸ் அதிகரிச்சிருந்தது. சரிங்க. என்எம்டிசி கம்பெனி, அதுவும் வந்து அரசாங்கத்தின் கீழே வர ஒரு கம்பெனி தான். மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டீல் கீழே வர கம்பெனி என்எம்டிசி. இன்றைக்கி இன்ட்ராடேல 4% அதிகரிச்சிருக்கு. அதுக்கும் 2 நியூஸ்கள் சொல்லப்படுது காரணமாக இருக்கலாம். அதில் ஒரு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கம்பெனியோட டிசம்பரோட ப்ரொடக்ஷன் அவுட்புட் பார்த்தீங்கன்னா 23% அதிகரிச்சிருக்கு அப்படின்ற ஒரு தகவல் கம்பெனி சொல்லியிருக்காங்க. அது தவிர மத்திய பிரதேஷோட சீஃப் மினிஸ்டர் வந்து அங்கே இருக்கிற என்எம்டிசியோட ஒரு மைனை க்ளோஸ் பண்ண விட மாட்டேன், அதை எப்படியாவது ரிவைவ் செய்கிறதுக்கான முயற்சிகள் எடுக்கப்படும் அப்படின்ற ஒரு தகவலும் சொல்லியிருக்கிறார். ஸோ இது இரண்டுமே இந்த கம்பெனிக்கு பாசிட்டிவாக முடிவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ரிலையன்ஸுக்கும் டெல்லியில் போராடுகிற விவசாயிகளுக்கும் ஒரு முரண்பாடு ஏற்பட்டு கொண்டே இருந்ததுங்க. ஒரு முரண் கருத்து போய்கொண்டே இருந்தது. ஒரு பல நியூஸுகள் கேள்விப்பட்டுக்கிட்டு இருந்தோம். இன்றைக்கு கம்பெனி தரப்பில் ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. கம்பெனி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கான்ட்ராக்ட் ஃபார்மிங் பிஸ்னஸில் கம்பெனி என்ட்ராகிற உத்தேசம் கிடையாது என்று சொல்லியிருக்காங்க. அது தவிர எந்த அக்ரிகல்ச்சரல் லேண்டும் வாங்கவும் இல்லை, வாங்கிறதுக்கான யோசனையும் இல்லை அப்படின்னு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி தரப்பில் விளக்கம் கொடுத்துருக்காங்க. பஞ்சாப் மாநிலத்தில் ரிலையன்ஸ் ஜியோவோட டவர்கள் சேதப்படுது அப்படின்ற ஒரு தகவலும் நமக்கு தெரியும். நிறைய டவர்கள் சேதம் அடைஞ்சிருக்காங்க. ஸோ அதற்குரிய நடவடிக்கை அந்த அரசாங்கம் எடுக்க வேண்டும் என்று இந்த கம்பெனி கோரிக்கை விடுத்திருக்காங்க. அவங்க அங்கே இருக்கிற ஹைகோர்ட்டையும் நாடி இருக்காங்க அப்படின்ற ஒரு நியூஸும் வந்திருக்கு. ஆனால் அவங்க இந்த ஃபார்மிங் பிஸ்னஸில் இறங்க போகிறதில்ல அப்படின்னு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து அவங்க மேலே இருக்கிற ஒரு அதிருப்தி, இந்த ஃபார்மர்ஸ் கிட்ட இருக்கிற அந்த அதிருப்தி குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆஸ்ட்ராசெனக்கா ஃபார்மா இன்றைக்கி இன்ட்ராடேல 6% அதிகரிச்சிருந்ததுங்க. அதுக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான நியூஸும் இருக்குது. இந்திய கவர்மெண்ட் வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க இந்த வேக்சினை எமர்ஜென்சி கேசஸில் யூஸ் பண்ணுறதுக்காக. நம்ம பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களும் அவரோட ட்விட்டர் பக்கத்தில் ஒரு மெசேஜ் சொல்லியிருக்கிறாரு. 2 வேக்சினுக்கு எமர்ஜென்சி யூஸ்க்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க அப்படின்றது அது ஒரு பெருமைக்குரிய விஷயம்னு பிரதமர் சொல்லியிருக்கிறாரு. ஒன்று வந்து ஆஸ்ட்ராசெனக்கா ஃபார்மும், இன்னொன்று வந்து பாரத் பயோ அந்த கம்பெனி தயாரிக்கிற வேக்சினுக்கும் எமர்ஜென்சி யூஸ்க்கு கவர்மெண்ட் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க கொரோனாக்காக. கொரோனா வேக்சினை தயாரிக்கிற இன்னொரு கம்பெனியான கேடிலா ஹெல்த் கேர் இன்றைக்கி இன்ட்ராடேல 3% அதிகரிச்சிருக்காங்க. அதுலேயும் ஒரு பாசிட்டிவான நியூஸ் இருக்குங்க. டிஜிசிஐ வந்து அவங்களோட அப்ரூவல் ஒன்று கொடுத்துருக்காங்க ஃபேஸ் 3 கிளினிக்கல் ட்ரையல்ஸ்க்கு. ஸோ அடுத்த கட்டத்துக்கு நவருது அவங்க டெஸ்டிங், இந்த கொரோனா வைரஸ்க்கான டெஸ்டிங், வேக்சின் டெஸ்டிங். அதுக்கு பேர் ZyCoV-D. ஸோ அதோட அடுத்த கட்டத்துக்கான டெஸ்டிங்க்கு இந்த கம்பெனி எடுத்து செல்கிறாங்க. ஸோ அதுவும் ஒரு பாசிட்டிவான நியூஸாக இருக்கிறதுனால இன்றைக்கி கம்பெனி 3% ஏறி இருந்தது இன்ட்ராடேல. கெய்னர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலை விரைவாக பார்க்கலாம். ஹை வால்யூம்னு சொல்லும்போது இன்றைக்கு வால்யூம் கூட 10 நாளைக்கான ஆவரேஜ் வால்யூமை கம்பேர் பண்ணி அது 100%க்கு மேலே இருக்கிற சில ஸ்டாக்ஸ். நம்ம இன்றைக்கி கவனிக்க வேண்டியது இது 12:30 மணி அளவில் எடுக்கப்பட்ட டேட்டா. ஸோ போடார் ஹவுசிங் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கிட்டத்தட்ட 20% இன்ட்ராடேல ஷேர் ப்ரைஸ் அதிகரிச்சிருந்ததுங்க. 836% வால்யூம் அதிகரிச்சிருந்தது. டிப்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் மியூசிக் கம்பெனி நம்ம நியூஸ் பார்த்துருந்தோம். அது தொடர்ந்து நல்லா போய்கொண்டிருக்கு. 16.7% ஷேர் ப்ரைஸும் 207% வால்யூமும் அதிகரிச்சிருந்தது. நெக்ஸ்ட் டிஜிட்டல் கம்பெனி 11% ஷேர் ப்ரைஸும் 157% வால்யூமும் அதிகரிச்சிருக்கு. ருஷில் டெக்கர்ஸ் கிட்டத்தட்ட 10% ஷேர் ப்ரைஸும் 319% வால்யூமும் அதிகரிச்சிருக்கு. ஜுவாரி ஆக்ரோ கெமிக்கல்ஸ் 8.6% ஷேர் ப்ரைஸும்
136% வால்யூமும் அதிகரிச்சிருக்கு. ஜேகே பேப்பர்ஸ் 6% ஷேர் பிரைஸும் 105% வால்யூமும் அதிகரிச்சிருக்கு 12 மணி அளவில். அசோக் லைலாண்ட் 5.75% ஷேர் பிரைஸ் அதிகரிச்சிருந்தது, 113% வால்யூம் அதிகரிச்சிருந்தது. உத்தம் சுகர் 5.7% ஷேர் பிரைஸும் 123% வால்யூமும் அதிகரிச்சிருந்தது. பயோஃபில் கெமிக்கல்ஸ் நம்ம வீக்கெண்டில் ஒரு நியூஸ் பார்த்துருந்தோம், ஒரு பல்க் டீலு, 5% இன்னைக்கு ஷேர் பிரைஸும் 300% வால்யூமும் அதிகரிச்சிருந்தது. ஜெட் ஏர்வேஸ் 5% ஷேர் பிரைஸும் 106% வால்யூமும் அதிகரிச்சிருந்தது. சரிங்க, லூசர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியல் இன்றைக்கி குறிப்பிடத்தக்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எந்த ஸ்டாக்கும் இல்லைங்க. ஸோ அதனால் இன்றைக்கி எதுவுமே அதில் அந்த பட்டியலில் எதுவுமே இல்லை. 52 வீக் ஹை எட்டின சில ஸ்டாக்ஸை விரைவாக பார்க்கலாம். அதானி போர்ட்ஸ், அது தவிர ஆட்டோ செக்டரை சார்ந்த அசோக் லைலாண்டும் பஜாஜ் ஆட்டோவும் 52 வீக் ஹையில் இருக்காங்க. ஜெட் ஏர்வேஸ் ஒரு நல்ல ரனில் இருக்காங்க, 52 வீக் ஹை. ஸ்டீல் கம்பெனிகளான JSW ஸ்டீல், ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட், டாடா ஸ்டீலும் 52 வீக் ஹை, டாடா பவர் 52 வீக் ஹை, பர்ஜர் பெயின்ஸும் 52 வீக் ஹையில் இருக்காங்க. பிடிலைட் இண்டஸ்ட்ரீஸ், பேஜ் இண்டஸ்ட்ரீஸ் 52 வீக் ஹை. ஹெல்த் கேர் செக்டரை சார்ந்த டாக்டர் லால் பாத் லேப்ஸ், டிவிஸ் லேப்ஸ், சன் ஃபார்மா 52 வீக் ஹை, HDFC லைஃப் 52 வீக் ஹையில் இருக்காங்க. ஹாக்கின்ஸ் குக்கர் இதுவும் கொஞ்சம் கன்சிஸ்டன்ட் இந்த பட்டியல் இடம்பெற வந்துகிட்டு இருக்கிற ஒரு ஸ்டாக்ஸ். ஹாக்கின் குக்கர்ஸும் 52 வீக் ஹை. டிக்சன் டெக்னாலஜிஸ் 52 வீக் ஹை. இன்னைக்கு பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் 52 வீக் ஹை. கிராசிம் 52 வீக் ஹை. டிமார்ட் அவென்யூ சூப்பர் மார்ட்ஸ் நடத்துகிற கம்பெனி அவங்களும் 52 வீக் ஹை. சோழமண்டலம் இன்வெஸ்ட்மெண்ட்டும் 52 வீக் ஹை. இது தவிர ஐடி கம்பெனிகள் கொஞ்சம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க, விரைவாக அதையும் பார்த்துடலாம். 3i இன்ஃபோடெக், HCL டெக்னாலஜிஸ், மைண்ட்ரி, இன்ஃபோசிஸ், L&T இன்ஃபோடெக் மற்றும் L&T டெக்னாலஜி சர்வீசஸும் 52 வீக் ஹை. டெக் மஹிந்திரா, டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ், விப்ரோ, மைண்ட்ரி மற்றும் ராம்கோ சிஸ்டம்ஸும் 52 வீக் ஹையை எட்டியிருக்காங்க. 52 வீக் லோவில் எப்போவுமே இருக்கிற 2 கம்பெனிகள் CHT கெமிக்கல்ஸ் லிமிடெடும் விஷால் ஃபேப்ரிக்ஸும் தொடர்ந்து இருக்காங்க. சரிங்க, இதுதான் என்னுடைய பார்வைக்கு 12:30 மணி அளவில் இன்றைக்கி நடந்த சில விஷயங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில். உங்களுக்கும் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் தென்பட்டிருந்ததுன்னா தயவு செஞ்சு பகிர்ந்து கொள்ளுங்கள், அனைவருக்கும் உபயோகமாக இருக்கும். குறிப்பாக வீடியோ பற்றியான ஃபீட்பேக்கும் தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.